கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32:8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுகிறவராக நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆமேன். பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து அப்படின்னும்போது நம்மளுக்கு டெய்லியுமே நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அதுதான் உண்மை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி காலையில் என்னுடைய கிருபையை சார்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை சார்ந்து கொள்ளணும். அவரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, நமக்கு நம்ம நடக்க வேண்டிய வழி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம நடக்க விரும்புகிற வழின்ற ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம மனசு ஒன்று விரும்பும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நம்ம மனசு விரும்புகிற வழி கரெக்டாக இல்லை தப்பான்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அந்த நாளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை இன்றைக்கி நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒப்பு கொடுக்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஒரு நாளில் அந்த வழி தெரியலையா, அந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு இதில் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியலப்பா, என்னை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் என்ன வழியை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறாரோ அதை காண்பித்து கொடுத்து, அதை போதித்து, அதை சொல்லி கொடுத்து, அதில் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான காரியங்களுக்கு கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளுகிற மாட்டோம். ரொம்ப ஈஸியான காரியங்களை நம்ம மனசு என்ன விரும்புதோ, இல்லை நம்மளுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம டெசிஷனை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் எந்த விஷயம் டஃப்பாக இருக்குது, எந்த விஷயம் பெருசாக இருக்குது, அதில் மட்டும்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட டெசிஷன் கேட்டு நடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, ஒரு நாளுக்குள்ளே சின்ன காரியத்திலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் எல்லா காரியத்திலையும் நான் உனக்கு அதில் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல போதிக்கிறார். இந்த வழி உனக்கு நல்லது அப்படிங்கிறத கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தி அதில் போதித்து என்ன செய்கிறார்னா, அந்த வழியை காட்டி அந்த வழியில் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதனால் நம்ம நடக்க விரும்புகிற வழியில் அல்ல, கர்த்தர் நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஒன்று தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அவர் அந்த வழியை காண்பித்து கொடுத்து அந்த வழியில் போதித்து நம்ம நடத்தும்போது நம்ம அதில் நம்மளை விட்டு கொடுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம மனசு ஒன்று விரும்பிகிட்ருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம மனசை விலக்கிட்டு அவர் எந்த வழியை நம்மளுக்கு காட்டுறாரோ அதில் நம்ம மனசை வைத்து, அவர் எல்லாமே எனக்கு நல்லதுக்கு தான் செய்கிறாரு, இந்த வழியில் நடத்துகிறாருன்னா அவருக்கு தெரியும். எனக்கு அந்த நான் மனசை விரும்புகிற வழியில் போனால் என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் நான் நடக்க வேண்டிய வழியில் நான் நடக்கும்போது, அவர் நடத்துகிற வழியில் நான் நடக்கும்போது எனக்கான நன்மைகளை என்ன செய்வார், சரியாக என்னை ஆண்டவர் சுதந்திரிக்க செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தர் டெய்லி நம்மளுக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடத்தும்போது அந்த வழியில் நாமும் அவரோடு ஒத்துழைத்து நடக்க பழகுவோம். அப்படி நடக்க பழகணும்னா நிச்சயமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிப்போம். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாள்லையும் கூட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நடக்க விரும்புகிற வழியில் அல்லப்பா, நீங்கள் எங்களை நடக்க வேண்டிய வழியில் நீங்கள் எங்களை நடத்தும்படியாக, அந்த வழியை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, அதில் எங்களை போதித்து நடத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக, நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, நீர் எங்களை நடத்தி எங்களுக்கான நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.